ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா கிட்டத்தட்ட லிட்டரலா பார்த்தீங்கன்னா 0% ரிட்டர்ன்ஸ். ஒருவேளை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் வெளிநாட்டு மார்க்கெட் மாரி, அதாவது கொரியா மாரி, சைனா மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாம ரிட்டர்ன்ஸே இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சரி 2 இயர்ஸ் போச்சு. அடுத்த 5 இயர்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மத்த கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம மார்க்கெட் ஏன் அந்த நாட்டு மார்க்கெட் மாதிரி ஆகாது அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்ல போறேன். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பயம் வேணாம், அதுக்காக தான் இன்னொரு வீடியோ இந்த டைம் லைன்ல நம்ம ஷேர் பண்றோம். முதல்ல சவுத் கொரியா கம்பேர் பண்ணுவோம். அதாவது இந்த நாடு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து ஒரு லோ பிஇ ரேஞ்ச். இப்போ நான் சொல்ல போற அடுத்த 4 கண்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 பிஇ இல்ல 7 பிஇ இந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் இது லோ பிஇ சொல்றேன்னா, நம்ம நாடு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பிரைஸ் அர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவோம், அது 21 லெவல்ஸ்ல இருந்துச்சு லாஸ்ட் 10 இயர்ஸ். 20 இயர்ஸ்ல பார்த்தாலும் கிட்டத்தட்ட 20க்கு மேல, 20 கீழே போச்சுனாலே ஃபேர் வேல்யூவேஷன் தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் புஷ் பண்ணுவாங்க. இதைத்தான் எல்லாருமே பார்த்துருப்போம். பட் ஆனால் மற்ற நாடு கம்பேர் பண்ணும்போது, அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருவேளை சைனா மாதிரி 15 வருஷமா ரிட்டர்ன்ஸே கொடுக்கலன்னா என்ன ஆகும், கொரியா மாதிரி டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் இந்த டைம் லைன்ல. ஸோ அதனால தான் சரி, சவுத் கொரியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ், எல்லாமே பிக் காங்க்ளோமரேட்ஸ். அதாவது நம்ம ஊர்ல டாடா பிர்லா மாதிரி, அதானி மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ செபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாடியும் கிடையாது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிப்பு, இந்த மாதிரி செமிகண்டக்டர் ரிலேட்டட் கம்பெனிஸ் இல்லை எலக்ட்ரானிக் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ அதனால அந்த மார்க்கெட் நல்லா போச்சுன்னா அந்த கம்பெனிஸ் நல்லா போகும். அதை தாண்டி மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து அந்த கண்ட்ரியில நடக்காது. அண்ட் அந்த கண்ட்ரியை பத்தி தெரியும், சவுத் கொரியானும் போது அந்த ரூலர் பேஸ்டு கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படின்னும் போது ஸ்டாக் மார்க்கெட்ல வெளிநாட்டு பங்குதாரர்கள் உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், லோக்கல்ல இருக்கிற மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவை தாண்டி அந்த கண்ட்ரி என்ன மாதிரி எக்கனாமின்றதை பொறுத்து தான் அந்த பிஇ லெவல்ஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது தான் இந்த கண்ட்ரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சவுத் கொரியா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி 8 to 11x பிஇல பார்க்குறோம். இது வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, புவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த கண்ட்ரி வந்து 8 to 10x பிஇல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பிரேசில் பார்க்கலாம். பிரேசில் பார்த்தீங்கன்னா 7 to 10x பிஇ லெவல் இருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆயில் அண்ட் மைனிங் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் இந்த ஊர்லயும் இருக்கு. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அதுவுமே இந்த நாட்டில் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கமோடிட்டி பேஸ்ட் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட் வந்து எல்லாமே எப்பவுமே க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்காது. டிராப் போகிறோம், அங்கேருந்து ஒரு பீக் வரும், திருப்பி டிராப். இந்த மாதிரி போகிறதுனால கமோடிட்டி பிக்கப் ஆச்சுன்னா அந்த எக்கனாமி டெவலப் ஆகும், இல்லைன்னா ஒரு டிராப் வரும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால தான் இந்த கண்ட்ரியாலையும் வந்து ஒரு ஸ்டேபிளான இல்லைன்னா ஒரு ஹையர் பிஇ லெவல்ஸோ எல்லாம் பிஇ லெவல்ஸ் வந்து மேலே போகாததுக்கான ஒரு முக்கியமான ரீசன். டர்க்கி பார்த்தீங்கன்னா மேக்ரோ இன்ஸ்டபிலிட்டி, கவர்னன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு வித்து, ஏன்னா மார்க்கெட் பீக்கில் போயிருக்கு இல்லையா கோல்டு மார்க்கெட், அதனால அதில் இருந்து பணத்தை எடுத்து டாலருக்கு மற்ற விஷயங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் சொல்லுவோம் கோல்டை, அதுக்காக இப்போ வித்துருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மேக்ரோ இன்ஸ்டபிலிட்டி அப்படின்றது. டர்க்கியோட மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5x to 9x, அதாவது பிஇ லெவல்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆயிருக்கு. 9க்கு மேலே போனாலே ஓவர் வேல்யூவேஷன் அளவுக்கு இந்த கண்ட்ரி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சரி, சைனா கடந்த 15 வருஷத்தில் ஒன்றுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு கவர்மெண்ட் உள்ள பூந்து நீ இவ்வளோ பெருசாக இருக்க, கவர்மெண்ட்டை விட பெருசாக போகிறன்ற மாதிரி கட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது கம்பெனி பிரிச்சுடுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலிபாபாக்கு நான் இருந்துச்சு. ஜாக்மா வந்து என்ன ஆனாருன்னே தெரியல, அப்பப்போ அங்கங்கே விசிபிள் ஆகுறாரு. பட் ஆனால் அவர் கம்பெனியை பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான கம்பெனி. ஏன்னா விசாட்டில் எல்லாமே கம்பைண்டாக இருந்தது. அலிபாபா வந்து மிகப்பெரிய அமேசானுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் வேர்ல்டு ஓவர், பட் சைனால அலிபாபா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த கம்பெனியை பிரேக் பண்ணாங்க. ஸோ ரெகுலேட்டர்ஸ் இன்டர்வென்ஷன் எப்போ நடக்குது, ஏன் நடக்குது, அதுக்கு வந்து காரணமே இல்லாமல் இருக்கிறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து பணம் போடுறதா இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, பிரேசில்,
டர்க்கி அண்ட் சைனா எல்லாமே வந்து ஒன்று மிகப்பெரிய கண்ட்ரி, இன்னொன்று வந்து ஒரு சிறிய நாடு. இருந்தாலும் இவங்க பிஇ லெவல்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான ரீசன் ரெகுலேஷன்ஸ் பெருசா இல்லை அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்தந்த கண்ட்ரி வந்து நினைச்சா அந்த கம்பெனியை வந்து இன்டர்வியூன் பண்ணி பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறது தான். சரி, இந்தியாவில் 20க்கு மேல தான் லாஸ்ட் 10 இயர்ஸா பிஇ லெவல்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வேல்யூவேஷன் அதிகம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி 40 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆனதுனால கொஞ்சம் குறைஞ்சது. ஸ்டில் ஒரு 23-24 லெவலில் பிஇ மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு தான் உண்மை. ஆனால் இப்போ வந்து கரண்ட் பிஇ லெவல்ஸ் வந்து 20க்கு கம்மியாக இருக்குது. இது போன 10 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 21.6 இருந்தது, இப்போ 19.6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து இங்கேருந்து முன்ன பின்ன குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முக்கியமாக ட்ராக் பண்ண வேண்டியது இந்த ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகுதா. வருஷம் கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. இந்த டேட்டா வந்து இன்னொரு 1 வீக்ல எல்லா கம்பெனிஸும் ஐடி கம்பெனியை தொடர்ந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆயிருக்கா, அடுத்த 6 months 1 இயர்க்கான அவுட்லுக் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நம்மளோட ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் அசாதாரண சிச்சுவேஷன் நம்ம பேசிட்டு இருந்தோம் யூஎஸ் ஈரான், அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா வருது, நியூஸ் வருது அப்படின்னாலே, க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையுது அப்படின்னாலே நமக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சைனா மாறுது. இன்னொரு 1 monthல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து இப்போ கொஞ்சம் ஃபேர் வேல்யூவேஷன், நமக்கு 20 கீழே வந்தாலே ஃபேர் வேல்யூவேஷன், தாராளமா பணத்தை போடுங்க அப்படின்னா எல்லா அனலிஸ்டும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் இப்பவே பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ தாராளமா முதலீடு பண்ணலாம் அப்படின்னும் நிறைய அனலிஸ்ட் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மற்ற நாட்டில் இப்படி ஆயிடுச்சு, நம்ம நாட்டில் ஆகுமா அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா செபி. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே செபி உள்ள புகுந்து அதில் பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை சொல்லிடுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள், போன வாரம் HDFC பேங்கோட டைரக்டர் அத்தனு சக்கரவர்த்தி வெளியில வந்தாரு. அவர் ரிசைன் பண்ணதுக்கான ரீசன் அவர் ஒரு எத்திக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. வெளியில வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் காரணங்கள் சொன்னாலும் செபி சொன்னது என்னன்னா, நாங்க பார்த்த வரைக்கும் கம்பெனி வந்து பேங்க் வந்து ஸ்டேபிளா இருக்கு அண்ட் ஃபினான்ஷியலி எந்த ஃப்ராடும் நடக்கல, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. அவர் சொன்ன ரீசன்ஸ் வந்து தனியாக HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் பாடி போட்டு அவங்க அனலைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு செப்பரேட்டான விஷயம். பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த பேங்க்ல எதுவும் நடக்கல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு ஃப்ராடு நடந்துருச்சு, அதுவும் ஹரியானா கவர்மெண்ட் லிங்க்டு ஒரு அக்கௌண்ட்ல நடந்துச்சு. அதுக்குமே வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட சீஃப் மிஸ்டர் வைத்தியநாதன் நினைக்கிறேன், அவர் உடனே ஸ்டெப் இன் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸ் வெளியில் அனுப்பியாச்சு. அந்த பணத்தையும் கவர்மெண்ட்டுக்கு உடனே செட்டில் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட இயர்லி ப்ராஃபிட்ஸில் ஒரு பெரிய பர்சன்டேஜாக இருந்தாலும் கம்பெனியோட ரெப்புடேஷன் பாதிக்காத வண்ணம் இதை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் உடனே பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குயிக்காக எல்லா கம்பெனிஸும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே விச் மீன்ஸ் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அண்ட் வெளியில் ஒரு ஆடிட் கம்பெனி KPMG மாதிரி ஒரு கம்பெனிஸ் ஆடிட் பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இன்னும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். போன வருஷம் இண்டஸ்இண்ட் பேங்க் மாட்டுச்சு. அண்ட் இது நடந்து இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸ் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக்ல. ஸோ இது பேக் டு பேக் நடந்தாலும் இது பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ் ஒரு சில இடத்துல நடக்கிறது தான். ஆனால் கம்பெனியோ அந்த கம்பெனியோட கல்ச்சரோ எதுவுமே மாறலை. அண்ட் செபியோட ஆத்தரைசேஷன், அந்த அத்தாரிட்டி இன்னுமுமே இந்தியன் கம்பெனிஸில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான பாடி அண்ட் ஏன்னா இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது அப்படின்றது தான் நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஆஸ் வெல் அஸ் சரி, இது ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் பார்த்தோம், சைனாவில், பிரேசிலில் ஆயில் அண்ட் மைனிங்னு பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிப் மேனுஃபேக்சரிங் மட்டுமே கொரியாவில் பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் கமாடிட்டி ட்ராப்லையும் ஏதோ ஒரு ட்ராப்பில் இருக்கிற மாதிரி ஒரு செக்டார்ஸ் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வளருது அண்ட் டிஃபென்ஸ் வளர போகுது அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிக்கான ஃபோக்கஸ் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த 15-20 இயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ரெனியூட் ஃபோக்கஸ். அதாவது புதுசாக அடுத்த 15-20 இயர்ஸ் என்னத்தில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு எல்லா கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ், அதானியாக இருக்கட்டும், க்ரீன் எனர்ஜி, ஹைட்ரஜன் ரிலேட்டட் உற்பத்திகள், இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் அதானி அண்ட் ஈவன் ரிலையன்ஸ் வந்து பிச்சின் பண்ணியிருக்காங்க. TCSம் வந்து ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டர் உருவாக்குறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் சர்வீஸ் செக்டார் மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லை, பேங்கிங் மட்டும் இல்லை, எல்லாமே கம்பைண்டாக ஒரு growth. ஆஸ் வெல் அஸ் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பாப்புலேஷன். அது வந்து யங் பாப்புலேஷன் கம்பேர்ட் டு எனி அதர் கண்ட்ரி. அண்ட் படித்த பாப்புலேஷன் போது நமக்கான க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இன்னுமே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு க்ரோத்தை வந்து இன்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக
கார்ப்பரேட் earnings பிக்கப் ஆகும். அது ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே மாறும், கம்பெனிஸோட ஸ்டாக்கும் வளரும். ஸோ நீங்க முதலீடு பண்ண ஒரு மிக சரியான தருணம் அப்படின்னு தான் சொல்லும். லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் என்னதான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த 10 to 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஒரு இமீடியட் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அதுதான். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக growth வந்து இன்னும் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும் இந்தியாவில் அப்படின்றது எல்லாரோட பாயிண்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5+ இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, பயப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. பண்ணலாமா வேணாமா டவுட் இருக்குது, இதுக்கு தான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஏன்னா லாஸ்ட் 15-20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க, இந்தியாவோட growth ஸ்டோரி ரொம்பவே சூப்பர். அதுவும் பர்டிகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 10-12 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 12 to 13%, எஃப்டியோட டபுள் த ரிட்டர்ன்ஸ். அடுத்த 10-12 இயர்ஸ்க்கு நீங்கள் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே இதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால நிறைய கம்பேரிசன் சொல்லிட்டேன், நீங்களும் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்களும் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் முதலீடு பண்ணணும், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி ரிவ்யூ பண்ணணும்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள், நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஏன்னா டவுட்ஸோட கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட் எப்போனா கேட்க முடியும். நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண வேணாம். ஏன்னா கமிஷனாக எங்களுக்கு வந்து கம்பெனிஸ் பே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்கள் டவுட்ஸ் அப்பப்போ கேட்டுக்கலாம். அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் அப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் மொத்தமாக ஒரே போர்ட்ஃபோலியோ ஒரே லாகின்ல பார்க்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் மூலமாக பண்ண முடியும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள், நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்.